இவரே படத்தை லீக் பண்ணுவாராம். இவரே புரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போயிட்டு நான் அடுத்த படம் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி குடுக்குறேன்னு சொல்லுவாரான்ற மாரி நான் சொல்ல கிடையாது. சோசியல் மீடியா நெறைய பேர் இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் லீக் ஆச்சா? இன்னைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி. இப்போ வரைக்கும் நெறைய வெப்சைட்ல படத்தை எடுக்கவே இல்ல. இன்னும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அப்படி என்னதான் பண்றாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தளபதி மேல தான் டவுட்டாவே வருது. ஏன்னா அவர் தான் எலெக்ஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இப்போ இன்னத்துக்கு படத்தை லீக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஏப்ரல் 9ஆம் தேதி லீக் பண்ணி இப்போ ஏப்ரல் 14 இன்னை வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் தளபதி லீக் பண்ணல அப்படின்னா இது என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். இதுதான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரல. இப்போ ஏப்ரல் 14 வரைக்கும் அந்த படத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னா தளபதி தான் லீக் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி எனக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த லீக் பண்ண படத்தை எடுத்துருங்க. சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க. நிறைய ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே தவிர ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. சரி, ஓகேங்க. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஒப்பீனியன் என்ன? லீக் பண்ணதை எடுத்தாங்களா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். தென் பை. கற்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.